உலக மருத்துவ தினத்தில் தம்பி நவீன் அவர்கள் நமது குடிப்பூண்டி பகுதிக்கு பெருமைக்குரிய மருத்துவர் முகமது ரேலா அவர்களை அழைத்து இன்று உலக மருத்துவ தினத்தை கொண்டாடி இருக்கின்றார். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவராக பேசுவார் என்று மருத்துவர் அனைத்தையும் கலந்து பேசிவிட்டார். வாழ்வியலும் பேசிவிட்டார், அரசியலும் பேசிவிட்டார், பொது வாழ்க்கையையும் பேசிவிட்டார். அவர் இந்த அளவுக்கு பேசுறது நான் பேசுறதுக்கு கருத்துக்கள் பெரிதாக இருக்காது. நான் பேசினா அது அரசியலாக மாறுகிறது. உலக அளவிலே இன்று ஒரு முதன்மை மருத்துவராக நமது முகமது ரேலா அவர்கள் இருக்கிறார் என்பதற்கு ஒரு அத்தாட்சி இங்கே கும்மிடிப்பூண்டி பகுதியிலே அவரிடம் மருத்துவம் பெற்றவர்கள் தான் அந்த குழந்தைகள் எல்லாம் வந்து பாசத்தோடு தனக்கு உயிர் தந்த மருத்துவர். அவர் கடவுள்னு சொல்ல வேண்டாம் சொல்லிட்டார். கடவுள்னு சொல்லியிருக்கார். அவரே சொல்லிட்டார் கடவுள்னு சொல்ல வேண்டாம். உயிர் தந்த மருத்துவருக்கு வாழ்த்து தெரிவிக்க இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். ஆக இந்த நிகழ்வு மிக சிறப்பான நிகழ்வு. நம்முடைய தம்பி நவீன் அவர்கள் கும்மிடிப்பூண்டி பகுதியிலே ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார். மருத்துவத்திலே ஒரு பெரிய முன்னேற்றம். எத்துணை மருத்துவர்கள் இருந்தாலும் நமக்கு உடனடியாக அந்த மருத்துவத்தினுடைய பரிசோதனைகளை செய்து இவர் என்ன நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை அறிவதற்கு ஒரு பரிசோதனை நிலையம் வேண்டும். அது நீண்ட நாட்களாக நமது பகுதியிலே இல்லை. செங்குன்றத்தில் கூட இந்த அளவுக்கு இல்லை என்று நினைக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம்முடைய பகுதிக்கு நம்முடைய தம்பி நவீன் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவரை உளமாக மனமாக ஏதோ மேடைக்காக இந்த மைக்குக்காக பாராட்டவில்லை. உண்மையிலே கும்மிடிப்பூண்டி பொதுமக்கள் சார்பாக அவரை பாராட்டுகின்றேன். யாருக்காகவே விடாது. ஏன்னா எங்களுக்கு தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞரும் சொன்னார்கள், நீ யாருக்காலையும் விடாது. அதை விட ஒரு குறளிலே திருவள்ளுவர் சொல்லி இருக்கின்றார், கற்க கசதர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அந்த குறளுடைய வரிகள் அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த துணைக்கால்களே இருக்காது. கா அப்படின்ற துணைக்கால்கள் இருக்காது. ஏன் அந்த குறளை சொன்னாங்கன்னா, நீ சரியாக படித்து சரியான தொழிலை முறையாக செய்தியானால் உனக்கு இன்னொருவர்களுடைய கால்கள் தேவைப்படாது என்பதை திருவள்ளுவன் அன்றே சொல்லியிருக்கிறார். ஆக இந்த பகுதிக்கே ஒரு நல்ல முன்னேற்றத்தை மருத்துவத்திலே பொறுத்திருக்கக்கூடிய நவீன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தேன். இந்த நன்னாளில் உலக மருத்துவ தினத்தில் முகமது ரேலா அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்துவதற்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு உலகம் வேகமாக போயிட்டு உள்ளது. எனக்கு தெரிஞ்சு கவரப்பட்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டே டாக்டர். ஒருத்தர் பேரு நித்யானந்தன், இப்பி டாக்டர்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பேர் சதாசிவம். அப்படியே ரெண்டு பேரும் உட்காந்து ரோட்டியே பார்த்துட்டு இருந்தாங்க. கூப்பிட்டா உடனே பையன் எடுத்துக்கிட்டு ஊருக்கு வந்துடுவாங்க. ஊர்ல வந்து மருத்துவம் பார்ப்பாங்க. அந்த நிலைமை இருந்தது. மெடிக்கல் ஸ்டோர் கிடையாது கவரப்பட்டியில். முன்னேறிய குருவாயூர் மெடிக்கல் ஸ்டோர்ல தான் போய் மருந்து வாங்கணும். அந்த நிலைமை இன்றைக்கு மாறி இன்றைக்கு 8-10 டாக்டர் கவர்மெண்ட் இருக்கிறாங்க. 10க்கு மேல மருந்து விற்பனை நிலையங்கள் இருக்கின்றது. காரணம் என்னன்னா மருத்துவம் வளர்ந்துருக்கு. அன்னைக்கு 60 வயசு 65 வயசு தாண்டின உடனே இறந்துடுவாங்க. ஒன்று பிளட் வெளியே வந்துச்சுன்னா ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிட்டா, அப்படின்னா ராத்திரியில் வந்து பேய் அடிச்சு செத்துட்டா, இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர ஒரு 60-65 வயதுக்கு மேல கடக்க வேண்டாம். ஆனால் இன்றைக்கு இந்த மருத்துவ உலகம் நம்மை 100 ஆண்டு காலம் வாழ்வதற்கு உண்டான வழிமுறைகளை செய்திருக்கின்றது என்றால் நம்முடைய முகமது ரேலா போன்ற மருத்துவர்கள் இன்றைக்கு அந்த மருத்துவத்தை விரிவடைய செய்து அதற்குண்டான மருத்துவ சேவைகளை எல்லாம் செய்து இன்றைக்கு அந்த நிலைமை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆக இந்த மருத்துவ சேவை இன்றைக்கு நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த மருத்துவம் மேலும் மேலும் வளர வேண்டும். முகமது ரேலா அவர்கள் இன்னும் நீண்ட ஆயுளை பெற்று எங்களது குழந்தைகளை எல்லாம்
நல்ல முறையில் வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும். அதே போல தம்பி நவீன் அவர்கள் இன்னும் மேலும் சிறப்பாக மேலும் இந்த நிலையத்தை மேம்படுத்தி சிறப்புற செயல்படுத்த வேண்டும் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி தந்தமைக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.